போதைப்பொருள் கடத்தல், 2 போலி துப்பாக்கிகளை வைத்திருந்தது ஆகிய 2 குற்றச்சாட்டுகளில் இருந்து முன்னாள் அரசியல் ஆராய்ச்சி உதவியாளர் 32 வயதுடைய முகமது யூசுப் ரவுத்தரை தற்காப்பு வாதத்திற்கு அழைக்காமலேயே உயர்நீதிமன்றம் இன்று விடுதலை செய்யும்படி உத்தரவிட்டது. 2 குற்றச்சாட்டுகளுக்கும் வழக்கு விசாரணையின் முடிவில் அரசு தரப்பு குற்றங்களுக்கான முகாந்திரத்தை நிரூபிக்க தவறிவிட்டது என்று கண்டறிந்த பின்னர் நீதிபதி டத்தோ முகமது ஜமீல் உசேன் யூசுப் ரவுத்தரை விடுதலை செய்வதாக தீர்ப்பளித்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதியன்று காலை 10:15 மணிக்கு கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தின் சூராவுன் ஒரு வாகனத்தில் 305 கிராம் கஞ்சா கடத்தியதாக மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 1952ஆம் ஆண்டின் அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் பிரிவு 39B1A இன் கீழ் இந்த குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. மேலும் அதே சட்டத்தின் 39B2 பிரிவின் கீழ் இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை மற்றும் 12 பிரம்படிகளுக்கு குறையாமல் தண்டனையை வழங்குகிறது. அதோடு கடந்த ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி காலை 9:25 மணிக்கு ஜலான் புக்கிட் கியாராவில் உள்ள ஒரு கொண்டோமினியம் அருகே சாலையோரத்தில் 2 போலி கைத்துப்பாக்கிகளை வைத்திருந்த குற்றச்சாட்டையும் யூசுப் ரவுத்தர் எதிர்நோக்கியிருந்தார். கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கிய விசாரணையில் 13 சாட்சிகளை அழைத்த பிறகு வழக்கு விசாரணையை முடித்துவிட்டதாக அரசாங்க தரப்பு துணை வழக்கறிஞரான டிபிபி முகமது சப்ரி ஒத்மான் ஏப்ரல் 28ஆம் தேதி அறிவித்தார். கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரி இன்ஸ்பெக்டர் வான் முகமது வான் அலி உட்பட பல அதிகாரிகள் இந்த வழக்கு விசாரணையில் சாட்சியம் வழங்கினர். கடந்த ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி யூசுப் ரவுத்தர் சம்பந்தப்பட்ட போதைப்பொருள் விநியோக குற்றச்சாட்டை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அனுமதித்தது. Colors of Indiaவின் Para Global Indian Shopping Expo and Viral Food Festival 11 15 ஜூன் வரை Aeon Big Falling Ipo Parakill 100க்கும் அதிகமான பூத்கள் 80% வரை டிஸ்கவுண்ட்ஸ் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல்.